Hi friends, good evening to all. TN TET 2025. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 நவம்பர் 15, பேப்பர் 2 நவம்பர் 16. இதுதான் எக்ஸாம் டேட். இந்த டைமில் எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு ஃபைனல் ரிவிஷனில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ வெரி இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எந்த பார்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்குது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேக்ஸ் ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல் டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஒரு சில டீச்சர்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து சில இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் எப்படி சார் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், ஹால் டிக்கெட் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எந்தவித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். டிஆர்பி போர்டே அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஸ்பெஷல் கேம்ப் மாதிரி ஒரு 4லேருந்து 10 வரைக்கும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கேம்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன ரீசனால் கால் டிக்கெட் வரல அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி கால் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபர்தராக டிஆர்பி போட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, எனக்கு கால் டிக்கெட் வரலையா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே டிஆர்பி போட டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் லாஸ்ட் டைமில் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்குன்னு தவிர வேறு எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். கால் டிக்கெட் அப்படிங்கிற வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க சொல்கிற என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ, டிஆர்பி போட என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கால் டிக்கெட்டை வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. 4லேருந்து 10 வரைக்கும் அவங்க வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி ஸ்பெஷல் கேம் மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற வந்து வாங்கிக்கலாம். பட் இந்த டைமில் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இந்த மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் லாஸ்ட்டில் நடந்த 2023 நடந்த கொஷின் பேப்பர் தான். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தென் என்ன அப்படின்னா கீ ஆன்சருமே நான் கொடுக்குறேன். வெரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதே மெத்தடில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் என்ன அப்படின்னா கீ ஆன்சரை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸில் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் வந்து போட முடியுது, அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியுதா. நீங்கள் டேரெக்டாக டிஆர்பி போட கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இன்னும் இருக்கிற கம்மியான நாட்கள் தான் இருக்குது. இதை உங்களோட ப்ராக்டிஸ் மாடல் கொஷின் பேப்பருக்கு உங்களோட ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த 2025 எழுதக்கூடிய ஆல் டீச்சர்ஸுமே கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வெரி சிம்பிள். ஒரு தமிழில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, அதில் ஒரு 25+. உங்களோட மேஜரில் சயின்ஸ் மேக்ஸ்னால் ஒரு 60 மார்க்கு, ஆர்ட்ஸ்னால் 60 மார்க் கேட்பாங்க. அந்த 60க்கு ஒரு 45, அப்போ 25 + 40 இதுவே உங்களுக்கு 70 வந்துடுது. அப்போது இங்கிலீஷில் ஒரு 10 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், மினிமம் 10 மார்க். சைக்காலஜியில் ஒரு 10 மார்க், இதுவே உங்களுக்கு 90 மார்க் வந்துடுது. அவ்வளோதான், பாஸ் எனஃப். ஸோ கரெக்டான வேயில் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் இருக்கிற டைமை நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சடனாக டைரக்ட் போஸ்டிங் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, கட் ஆஃப் ஃபீஸ் மார்க் எடுக்கிறீங்க, ஈஸியாக போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். இந்த 2025 என்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதில் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கவர்மெண்ட் ஜாப் உங்களோட ஏமாக இருக்கிறது வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். 2025 மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கண்டினியூஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.